2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 46வது இடத்தையும் மாநில அளவில் 2வது இடத்தையும் பிடிச்சு சாதனை படைத்தவர் ரம்யா அவர்கள். இந்த வெற்றியை தனது 6வது முயற்சியில் பெற்றாலும் பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வை இந்த முறை தான் எழுதி ஒரே முயற்சியில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரம்யா. தனது பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்பு வரை கோவையில் உள்ள ராம்நகர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும், தனது பொறியியல் டிப்ளமோ படிப்பை PSG தொழில்நுட்ப கல்லூரியிலும், பொறியியல் பட்டப்படிப்பை கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி படிச்சு முடிச்சிருக்காரு. பின்னர் இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல மனிதவள மேலாண்மையில MBA பட்டமும் பெற்றிருக்கிறாரு. படிச்சு முடிச்ச பின்னர் பெங்களூருவில் 2013 முதல் 2017 வரை டெக்ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திலையும், பின்னர் அமேசான் நிறுவனத்தில் கோவையில் 2018-19 பணிபுரிஞ்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நம்மோட இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் ரம்யா. எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம் அனைவருக்கும். என்னோட பேர் ரம்யா CS. நான் இங்கே காட்டூர் ராம்நகர் ஏரியாவில் இருக்கேன். இந்த தடவை நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2021ல் ஆல் இண்டியா ரேங்க் 46ம் தமிழ்நாட்டில் 2nd ரேங்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டடாக இந்த ப்ரிப்ரேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணி இந்த சக்ஸஸ் வந்து ஒரு 6th அட்டெம்ப்டில் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இந்த சிவில் சர்வீஸ் வந்து எனக்கு போகணுங்கிற ஒரு எய்ம் வந்து ஒரு ஸ்கூலிங்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு அப்போ வந்து இந்த சர்வீஸ் பற்றி சுத்தமாக தெரியாது. பட் ஓவர் த டைம் படித்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் நிறைய கேதர் பண்ணிவிட்டு ஒரு சாலிடாக டிட்டர்மைண்டாக இதுக்கு போகணுங்கிறது வந்து இந்த ஒரு நான் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜ், அதாவது 2010லேருந்து 2015-16 பீரியட்குள்ளே இந்த எய்ம் வந்தது. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா ரம்யா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக இனிஷியலாக ஒரு 2 அட்டெம்ப்ட்ஸ் வந்து 2015-16 கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு 2017லேருந்து. ஸோ ஒரு 5 ஆண்டு காலம் வந்து டெடிக்கேட்டடாக இதுக்காக படித்தேன். 2017லேருந்து 21 வரைக்கும் எழுதியிருக்கேன். இதை தவிர மற்ற எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 2 தடவை எழுதியிருக்கேன். அதை தவிர மற்ற RRB எக்ஸாமாக இருக்கட்டும், SSC இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இனிஷியல் ஃபேஸ் 2017க்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் டெடிக்கேட்டடாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது இதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். வேறு எந்த எக்ஸாமும் எழுத ஆரம்பிக்கல. நீங்கள் பல ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ என்னோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பேசிக்காக என்னோடது சேல்ஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ வந்து நிறைய ட்ராவலிங் எனக்கு இருந்தது. ஸோ என்னோட ட்ராவலிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock போக வேண்டியிருக்கும். கிளைண்ட் பேஸ்டாக இருக்கனால அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அந்த மாதிரி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்குன்னு டெடிக்கேட்டடாக டைம் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா பேப்பர் மாத்திரம்தான் என்னால் படிக்க முடியும். ஸோ அதுவே வந்து கண்டினியூஸாக ரெகுலராக படிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்தது. இருந்தாலும் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அது சிலபஸ் என்ன, அதுக்கு என்ன பேப்பர் மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஆக ஆரம்பிச்சது ஓவர் த இயர்ஸ். அதுக்கப்புறம் அதை விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு பேரலாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுக்காக உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்போவும் ஏதாச்சும் கிடைக்கிற வேலை, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸாக இருக்கட்டும், டேட்டா கலெக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வேலைக்கு போகிறவங்க வந்து படிக்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு பண்ணலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் என்னென்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும். ஏன்னா ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும், ப்ரைவேட் லைஃப் இருக்கும், நமக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இந்த 3 லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக வேலையிலேருந்தே படிக்கலாம். ஆனால் ஒருத்தவங்களோட குடும்ப சுச்சுவேஷன் அதையும் பொறுத்து தான் வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? ஸோ என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு 5 இயர்ஸுங்கிறனால வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் வந்து மேக்ஸிமமாக பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கைடன்ஸ்க்காக நான் இங்கே கோயம்புத்தூரில் அம்மா IASன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 2019ல். அங்கே ஒரு 6 மாத காலம் அங்கே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து அவங்களும் வந்து IAS தேர்வுக்கான விதிமுறைகள் அங்கே லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். இதை தவிர வந்து எனக்கு கைடன்ஸ் 2 பேர் கிடைச்சாங்க, நிஷாந்த் சார் அண்ட் புவ்னி மேம்ன்ட்டு. ஸோ அவங்களோட கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தது. அப்புறம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்போ வந்து KPR இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கைடன்ஸ் வாங்கிக்கிட்டேன்.
இன்டர்வியூ ப்ராசஸ்ஸுங்கிற போகும்போ ஆல் இண்டியா லெவலில் நமக்கு இன்டர்வியூ கொடுக்கறனால வந்து சங்கல்ப் டெல்லியில் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அமிர்தா ஐஏஎஸ் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறது இன்ஸ்டியூட், அங்கேயும் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேன். இதை தவிர பெங்களூரில் இன்சைட்ஸ் அகாடமிங்கிறதுலையும் இன்டர்வியூ கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தர் வீட்லேயும் இருந்துக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் தான் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? ஸோ ஒருத்தவங்க வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரைட்டான அப்ரோச்சாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்ன ப்ரீ கண்டிஷன் தேவைன்னா, ஒன்று வந்து இந்த எக்ஸாம் பற்றின கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும். அப்புறம் இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா இது 3 டிஃப்ரெண்ட் லெவல் ஸ்டேஜ் இருக்குது. 3த்துக்கும் 3 டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் ஸ்டடீஸ் வேணும். ஸோ அதை பற்றின தெளிவும் கிளாரிட்டியும் இருந்தால் நம்ம வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா ரிசோர்ஸஸ் வந்து பிளென்ட்டியாக இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, புக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கிறது வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் தேவை, ஒரு பர்சனலைஸ்டு கேர் தேவை, இல்லாட்டி ரெகுலராக உங்களுக்கு வந்து மென்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மாத்திரம் ஒரு இன்ஸ்டியூஷனோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் இது வந்து ஒருத்தவங்களோட செல்ஃப் அனாலிசிஸ் பேசிஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து உங்களால் வீட்லேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா வீட்லேயே இருந்து தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூட் போய் சேரணுங்கிறது நெசசிட்டி கிடையாது. உங்களுடைய விருப்ப பாடம் அரசியல் அறிவியல் மற்றும் சர்வதேச உறவுகள், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு பொறியியல் பட்டதாரியான நீங்கள் இந்த பாடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் நான் போகணும் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு ஒன்று மைண்டில் இருந்தது என்னென்னா, எனக்கு வந்து அம்பாசிடர், எம்பசி, டிப்ளமசி அண்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு நாட்டம் இருந்தது, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ அந்த சர்வீஸ் நான் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் நான் பார்க்கும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வந்து எனக்கு தகுந்தாப்பில் அந்த ஆஸ்பிரேஷன் போகிறதுக்கு ஒரு வழித்துணையாக இருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ரெண்டாவது, இன்ஜினியரிங் சப்ஜெக்டை காட்டிலும் வந்து ஒரு ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட் படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும், ஒரு புது சப்ஜெக்ட் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக வந்து நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணேன். ரம்யா, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? ஸோ என்னோட பர்சனாலிட்டி இன்டர்வியூ வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஷெட்யூல் இருந்தது. ஸோ May 23 தான் என்னோட பர்சனாலிட்டி இன்டர்வியூ இருந்தது. என்னோட பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது ரொம்ப டைவர்ஸ் பேக்ரவுண்ட். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், கேரளாவில் வந்து ஒரு நேட்டிவ் இருக்குது, கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை தவிர எனக்கு 4 பாஷை தெரியும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டிப்ளமோ இன்ஜினியரிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தது. ஸோ அப்போ எனக்கே வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது மல்டிபிள் டொமைன்ஸை வந்து படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதே மாதிரி இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு கீவேர்ட்ஸையும் நான் கவர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் போச்சு. ஸோ இந்த 2 months டைமில் இந்த கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒப்பீனியன் மேக்கிங் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், லீடர்ஷிப் ரோல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே இன்டர்வியூ அன்றைக்கி போய் பார்த்தா இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஏரியாஸ்லேருந்து எதுவுமே வரல. ஸோ இனிஷியலாக கேட்க ஆரம்பித்ததே என்னோட MBA ஹெச்ஆரும் கேட்டு அதை வந்து நான் ஒர்க் பண்ண ஃபீல்டில் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஸ்பான்டேனிட்டியாக வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக இந்த ஹோல் ஜேர்னி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் அன்றைக்கி இன்டர்வியூ நடந்ததில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அன்னைக்கு டேயில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், நம்ம பர்சனாலிட்டியை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம், இது 2 தான் இன்டர்வியூக்கு மேட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட தெளிவாக இருந்தது. இந்திய அயல் பணி, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் சேர உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எதனால்? ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கூலிங் பீரியட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது இந்தியன் ஃபாரின் சர்வீஸில். அந்த வேர்டு மேலே ஏனோ ஒரு பெரிய ஒரு லைக்கிங் இருந்தது, ஒரு நாட்டம் இருந்தது. ஸோ அந்த அம்பாசிடருங்கிறது ஸ்கூல் டைம்லலாம் வந்து என்னை யாராச்சும் கேட்டாங்க, நீ என்ன ஆக விரும்புகிறேன்னா, நான் அம்பாசிடர் ஆக விரும்புகிறேன். அது என்னன்னே எனக்கு அப்போ தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அதில் லைக்கிங் இருந்தது. ரெண்டாவது பார்க்கும்போது வந்து என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த இந்தியன் சிவில் சர்வீஸை வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஜாபில் இருந்தால் சொசைட்டிக்காக இருக்கட்டும், ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து அவங்க மோல்டு பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தனால அவங்களும் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு என்னை வந்து தள்ள ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் இது 2 தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போக ஆரம்பித்தேன்னா, என்னோடது மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தனால
நிறைய ஃபாரின் கண்ட்ரியில் கவுண்டர் பார்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் நடந்தது. ஸோ அப்படி நடக்கும்போது ஒரு கண்ட்ரியில் நடக்கிற ஈவெண்ட் வந்து மற்ற கண்ட்ரீஸில் எப்படி இம்பேக்ட் ஆகுது, ஒரு சின்ன ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயே இந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது தான் வேர்ல்டு அஃபேர்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், மற்ற கண்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ இதை படிக்க ஆரம்பிக்க என்னோட திங்கிங்காக இருக்கட்டும், என்னோட ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன குறுகிய வட்டத்துலேருந்து ஒரு குளோபல் லெவலில் பார்க்குற மாதிரி விரிவாக்குறதை நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்து அதையே என்னோட சர்வீஸ் ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்க இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்கன்னா, அதாவது நீங்க தேர்ந்தெடுத்து படிச்ச புத்தகம், உங்களுடைய பிளானிங், எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தப்பு செஞ்சு தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து இனிஷியலாக எடுத்தோடனே இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ நிறைய புத்தகங்கள், அதாவது டாப்பர்ஸ் வீடியோ பார்த்து நிறைய புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகங்கள் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாமல் கூட படித்த காலம் உண்டு. பேப்பரும் அதே மாதிரி தான், பேப்பர் வாங்குவா அது எப்படி படிக்கணும்னு தெரியாது. ரொம்ப வந்து அதுலேருந்து நிறைய நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்படி நிறைய தப்பு பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டு தான் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சுது. ஸோ வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டுங்கிறது வந்து என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த எக்ஸாம் பற்றின கிளாரிட்டி வேணும். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, எதுக்கு எப்படி படிக்கணும், எந்த அளவு படித்தா போதும், எந்த புத்தகங்கள் போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல வேணும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்சிஆர்டி புக்ஸு 6th-லேருந்து 12th வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை அந்த சிலபஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பாருங்கள். கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு எந்த புக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ அந்த புக்கு மாத்திரம் படிங்க. எல்லா புக்குமே படிக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு எது தேவைன்னு அதை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் என்சிஆர்டிஸ் மாத்திரம் வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து குவான்டிட்டி லெவல்லையும் சரி, குவாலிட்டி லெவல்லையும் சரி ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி கவரேஜ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இதை தவிர வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாலிட்டிக்னா லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் கூட நீங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பிடிஎஃபோ இல்லாட்டி அதோட பிரிண்டட் காப்பியோ வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு புக் அண்ட் என்சிஆர்டி தவிர ஸ்பெக்ட்ரம்னு ஒரு புக்கு சொல்லுவாங்க மாடர்ன் இந்தியாவுக்கு. அது ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கானமிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு மாறுபடாத ஒரு டெஃபினேஷன்ஸ்னு இருக்கும். பேங்க் ரேட்டாக இருக்கட்டும், ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாறாது. இதுக்கு நீங்களாக வந்து தனியாக சர்ச் பண்ணி பார்த்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு புக்கோட ரெஃபரன்ஸோ எடுத்து தனியாக நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்கானமியோட கீ. ட்ரேட் ஃபிகர்ஸ் வந்து ஒரு மாதமே வேரி ஆகும். ஸோ அதை படி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டடாகவே இருக்கணும். என்விரான்மெண்ட்டுக்கும் எக்கானமி மாதிரியே ஒரு பேசிக் செட் ஆஃப் நோட்ஸ், அதாவது மாறாத டெஃபினேஷன் இருக்கும், மாறாத கான்செப்ட்ஸ் இருக்கும். நைட்ரஜன் சைக்கிள் எப்போ படித்தாலும் மாற போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக் நோட்ஸ் போட்டு லேட்டஸ்ட்டாக வர கரண்ட் அஃபேர்ஸ், ராம்சர் சைட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா, டைகர் ரிசர்வ்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா, ஏதாவது ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்விரான்மெண்டல் லைக் காப் மீட்டிங்காக இருக்கட்டும், UNFCCCயில் ஏதாச்சும் ஒரு புது ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வழியாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தவிர வந்து நெக்ஸ்ட்டு கீ சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் இருக்கும். ஆப்ஷனல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்டை வந்து நல்லா தெளிவாக படிக்கணும். அந்த தெளிவு வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் ஓன் நோட்ஸ் மேக்கிங்னால கொண்டு வர முடியும். ஸோ இப்படி தான் என்னோட அப்ரோச் இருந்தது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இந்த ஒரு சப்ஜெக்டையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், இல்லை ஆன்லைன்லேயே ரிசோர்ஸ் வச்சு பாருங்கள், இல்லை புக்ஸு மாத்திரம் வச்சு கூட படித்து பாருங்கள். ஆனால் ஏதாவது ஒரே ஒரு அப்ரோச் மாத்திரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது மாத்திரம் நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு பேரலாக உங்களோட ஓன் நோட்ஸ் மேக்கிங் வந்து கம்பல்சரியாக வேணும். ஏன்னா நோட்ஸ் மேக்கிங் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் ரிவைஸ் பண்ண முடியும், தெளிவான வந்து நம்ம படிச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியும். ரெண்டாவது வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். டெய்லி ஒரே ஒரு ஆன்சர் மாத்திரம் எழுத நமக்கு லாங்குவேஜ் வரும், ஆன்சரை எப்படி எழுதணும்னு தெரியும், கொஸ்டினை எப்படி டீகோட் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ இது வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே படிச்சுட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி என்ன நடக்குது,
சாதாரண ஒரு மார்க்கெட் போகிறோமோ இல்லை பேங்க்குக்கு போகிறோமோ அங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் நம்ம பீப்புள் பார்க்குறாங்க, அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குமோ நம்மளோட ஆன்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம திங்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா புக்கில் கொடுத்தது ஒரு ஐடியலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரியலிஸ்டான என்னென்ன சேலஞ்சஸ் நடக்குது, என்ன மாதிரி மக்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதணும்னா அந்த எக்ஸாமினராக இருக்கட்டும், இன்டர்வியூ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படியெல்லாம் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா தப்பு வந்து ஈஸியாக பண்ணிடுவோம், ஆனால் தப்பை திருத்திக்கிட்டே இருக்கணும், அது தப்பை முதல்ல உணரணும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்களே வந்து உங்களை பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபைனலி வந்து இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து உங்கள் கூட ரேஸ் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு டைமும் நீங்களே உங்களுக்கு மேலே வந்து பெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடும். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் வந்து ஒரு 2 கருத்து மெயினாக சொல்லலாம். ஒன்று வந்து இந்த சிவில் சர்வீஸ் தான் வந்து ஒரு அல்டிமேட் சக்ஸஸ் அப்படிங்கிறது இல்லை. தேர் இஸ் லைஃப் பியாண்ட் சிவில் சர்வீஸ். ஸோ அதனால் வந்து இதில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டோம், டிசப்பாயின்ட்மெண்ட் பார்த்துட்டோன்னா அதை வந்து ஒரு வேறு வழியாக நெகட்டிவ் வழியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ சிவில் சர்வீஸுங்கிறது நீங்கள் போட்ட ஒரு ஒர்க்குக்கான ஒரு ரெக்கக்னிஷன். ஏன்னா அதுக்கப்புறமும் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு போஸ்டிங் கிடைச்சா மாத்திரம் இல்லை, போஸ்டிங்கில் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும், கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும், கண்டினியூஸாக நிறைய பேர்த்த சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் மாத்திரம்தான் உங்களால் ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதை தாண்டி நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு எய்ம், அது இல்லைன்னா வேறு என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த ஆஸ்பிரன்ஸும் நினச்சிக்கக்கூடாது. 2வது விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக ஒரு 3 C. ஒன்று வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன தான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் என்ன விசேஷம் நடந்தாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே அதை அப்டேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டேயோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமை டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். 2வது பார்த்திங்கன்னா, எதுவாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, நம்ம சவுத் சைடில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் தயக்கப்படுறோம். நம்ம தயக்கத்தோடு அப்ரோச் பண்ணணும், ஒரு கன்விக்ஷனோடு அது வர்றதில்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எது சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டாக பேச கற்றுக்கணும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு அடையாளமும். அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காம் எக்ஸ்போஷர் தேவை, காம் அப்ரோச் தேவை. நம்ம எதையுமே ஒரு பதட்டத்தோடு நம்ம அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோன்னா தப்பு நிறைய வரும். அதே மாதிரி பண்ணுறதுல வந்து ஒரு பெஸ்ட் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமாக அப்ரோச் பண்ணால் மாத்திரம்தான் அதோட சக்ஸஸ் வந்து சீக்கிரம் வந்து சேரும். ஸோ இந்த 3 C இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து உங்களை வந்து இதனால் ஏதாச்சும் ஒரு இன்புட்ஸ் கிடச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்குறவங்களுக்கும் சரி, இதை ஷேர் பண்ணுறவங்களுக்கும் சரி என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் எதுவாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் வந்து ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.